சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து இப்போ ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாலட்டிலைட்டா இருக்கு மார்க்கெட். கன்டினியூஸா தான் இருக்குது. அப்ப இந்த கரண்ட் சினாரியோல ஒரு சில அப்டேட்ஸுங்க. லாஸ்ட் வந்து நம்ம குவான்ட் ரிலேட்டடா போட்டிருந்தோம். அந்த அதானி பத்தி மென்ஷன் பண்ணியும் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அது நல்ல ரீச். ஓகே ஓகேங்களா சார்? அதுல ஒரு அப்டேட் குடுக்குற மாதிரி. ஏன்னா நம்ம அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்போ வந்து ஒரு சில ஃபண்ட் ஹவுஸ், அதாவது நம்ம அதுல மென்ஷன் பண்ணும்போதே டேட்டா ஷேர் பண்ணும்போதுங்க, அதுல நீங்க பார்த்தீங்கன்னா பராக் பாரேக், அப்புறம் வந்து நிப்பான், ஹெச்டிஎஃப்சி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த அதானியோட ஸ்டாக்ஸ்லாம் இல்லைங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் ஹவுஸ்ல இந்த அதானி ஸ்டாக்ஸ் கிடையாது. ஓகே எல்லாம் எடுத்துட்டாங்க சார். எடுத்துட்டாங்க. இதுல வந்து குவான்ட் தான் அதிகமா ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அப்போ வந்து இத வந்து கிளாரிட்டி கிடைக்கும் வியூவர்ஸுக்கு. அதுல நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்க இருப்பாங்க. ஆஸ் எ இன்வெஸ்டர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிசிஷன் எடுக்கலாம்ன்றத நம்மளோட வியூவ ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே சார். ஓகே அது ரிலேட்டடா ஒரு அப்டேட் தாங்க. அது நம்ம அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பயம் இருந்தது இல்லைங்களா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அதானி ஸ்டாக்லாம் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுங்க. ஆமா சார். அடுத்த 2 நாளே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகேங்களா சார். அதுல இருக்கிற அந்த டேட்டாஸ நம்ம இங்க ஷேர் பண்ணியிருக்கோம். அதானி டோட்டல் அது வந்து பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே அதானி பவர், அதானி என்டர்பிரைசஸ், அதானி எனர்ஜி, அதானி கிரீன், என்டிடிவி எல்லாமே அவங்களோட ஸ்டாக் எல்லாத்துலயுமே நீங்க வந்து ரீபவுண்ட் பார்த்தீங்க. பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா சார். இப்போ வந்து நான் திரும்ப நம்ம வியூவர்ஸ்க்கு என்னன்னா, இத வந்து பார்த்துட்டு உடனே நம்ம வந்து ரொம்ப வந்து ஹாப்பி மூடுக்கும் போ தேவையில்லைங்க. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? என்னோட வியூ என்னன்னா, உங்களுக்கு எப்படி அந்த கன்விக்ஷன் இருக்குது? ஓகேங்களா சார். இப்போ வந்து ஏன்னா நம்ம உடனே அந்த நிப்பான், பராக் பாரேக், இல்ல ஹெச்டிஎஃப்சி இல்ல மத்த ஃபண்ட் ஹவுஸ்லாம் எடுக்காத இவங்க ரிஸ்க் எடுக்குறாங்கன்னா, அப்ப நீங்க வந்து பாருங்க மெஜாரிட்டி வியூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்க அவாய்ட் பண்றாங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? 70% அவங்க இந்த ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவாய்ட் பண்றாங்க. நம்ம ஆஸ் எ இன்வெஸ்டர் வந்து நம்மளோட ரிஸ்க் அப்பிடைட் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து இவனுக்கு கன்விக்ஷன் இருக்குது. இவனுக்கு ஒரு சில டேட்டா அனலிட்டிக்ஸ பொறுத்து இவன் வந்து இந்த ஒரு அந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்றது. இப்ப டேட்டா இந்த ஃபேக்ட் ஷீட் வந்துருங்க. டிசம்பர் 1 இதுலயே பார்த்தீங்கன்னா, அவன் ஃபாஸ்ட்டா ஃபேக்ட் ஷீட்ட போட்டுருவான். நம்ம அத பார்க்கும்போதுங்க குவான்ட்டோட ஃபேக்ட் ஷீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அவங்க இன்கிரீஸ் பண்ணாங்களா? இல்ல கம்மி பண்ணியிருக்காங்களா? எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்றத ரியல் டைம் நமக்கு டேட்டா வந்துரும். கரெக்ட் சார். அப்டேட்டடா வந்துரும். ஓகேங்களா? ஆஸ் எ இன்வெஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து அந்த ரிட்டர்ன் வேணுமான்றது தான் அவங்களுக்கான ஆன்சர் அவங்க கிட்ட தான் இருக்கு. கரெக்ட் சார். கரெக்ட்டுங்களா? ஆனா ஜென்ரலா இப்போ என்னோட வியூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது நம்மளோட ஒப்பீனியன் தாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகேங்களா சார். இப்போ ஜென்ரலா நீங்க அதானி குரூப்னே எடுத்தீங்கன்னாவே, இப்போ இவரு ரிலையன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அம்பானி குரூப்புக்கு அடுத்து பெரிய இது டாடா குரூப்னு பார்க்கும்போதுங்க, நல்ல ஒரு பெரிய குரூப்னா அதானி குரூப்புங்க. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பெரிய குரூப். அவங்க தொடாத செக்டார் கம்பெனினே கிடையாதுங்க இந்தியா ஃபுல்லா இல்லைங்களா? அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லயே அவங்க நம்பர் 1. ஓகே சார். ஓகே. நீங்க ஏர்போர்ட்டுக்குலாம் போயிருந்தீங்கன்னா அதானி இது உள்ள பாப்பீங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அவங்க நிறைய ஏர்போர்ட்ஸ் பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க. ஈவன் சீ போர்ட்ஸுங்க. ஏன்னா அதுதான் லாஜிஸ்டிக் கனெக்டிவிட்டி. நிறைய கண்ட்ரி டு கண்ட்ரி நம்ம வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் வந்து சீ போர்ட்டுங்க. ஆமா சார். அதுலயும் அவங்க இருக்காங்க. அவங்க தான் லீடர். ஆமா. ஆமா. ரினியூவபிள் எனர்ஜி அடுத்தது அப்படின்னு நம்ம அந்த ஃபோக்கஸ்ல பாத்தீங்கன்னாலும் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜில எல்லாம் இருக்காங்க. ஓகே சார். ஓகேங்களா சார். குளோபலா நீங்க வந்து அவங்க வந்து டை அப் பார்ட்னர்ஷிப்லாம் பாத்தீங்கன்னா கூட அதானி குரூப் நிறைய இருக்குங்க. மேஜரா மெயினா கவர்மெண்டோட சப்போர்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்டோட சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதானி குரூப் மேல இருக்குங்க. கரெக்ட் சார். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து அப்கமிங்னு பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர், கிரீன் ஹைட்ரஜன் இதெல்லாம் கூட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து growth-ஓட பொட்டன்ஷியல் நிறைய இருக்குங்க. ஓகே சார். ஃபியூச்சர்ல. ஆமா ஃபியூச்சர்ல. ஓகேங்களா சார். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மைண்ட்ல வச்சுட்டு ஓகே நம்மளோட ஒரு போர்ஷன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு இருக்கவங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் குவான்ட் இருக்கிற இதுல கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஓகே சார். ஓகேங்களா சார். ஆனா வந்து ஃபுல் வந்து நம்ம பெட் வந்து இது டுவர்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோல இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோலயும் இருக்குது குவான்ட் ஃபிளெக்ஸி கேப் இல்லைங்களா சார்? ஆமா சார். ஆமா. அப்ப நம்ம அந்த டிசிஷன் தானே எடுத்தோம். நம்மளோட ஃபுல் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா இதுல கிடையாது. ஜஸ்ட் ஒரு போர்ஷன் இருக்கு. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? அது கூட ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அக்செப்டட் ஒரு சில இன்வெஸ்டர்கிட்ட நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிஸ்க் அப்பிடைட் இல்ல அவங்களோட மைண்ட் செட்லயே இது மேட்ச் ஆகலைன்னா அந்த குவான்ட்டை விட்டு இப்போ கொஞ்சம் நல்லா அது பிக்கப் ஆயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களோட போட்ட பிரின்சிபல் லாஸ் ஆகக்கூடாது நம்பர் 1. கரெக்ட் சார்.
நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் லோடுலாம் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா இந்த டிசிஷன் எடுத்துடலாங்க, மாறிடலாம். ஏன்னா இப்ப கரண்ட்லயே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் ஆகுது இல்லைங்களா, வாலட்டிலா இருக்குல்ல. அப்போ ஓரளவுக்கு மேல உங்களுக்கு ரீச் ஆகும்போது எடுத்துடணுன்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது, நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த மார்க்கெட் இந்த டைம்ல வந்து இந்த வாலட்டிலிட்டியில வந்து அடுத்தது ஒரு டீப் கரெக்ஷன் வருமா, இல்ல இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி போகுமான்றது ஒரு தெரியாம ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் சைட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஓகேங்களா. இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த பவுன்ஸ் பேக் ஆகும் போதுங்க அப்ப அந்த டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா சார். அதுக்கு அடுத்தது இப்போ இது ஒண்ணு நடக்குதுன்றதுக்கு அதானியோட மேட்டர் இல்லாமங்க, அதுக்கு அடுத்தது யூஎஸ்னா அவர் வர போறாரு, அந்த டாக்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, சைனா மெக்சிகோன்ற பேர்ல இது ஆகுது இல்லைங்களா. அப்போ வந்து இந்தியாவுக்கும் அப்ளிகபிள் தான் அந்த எக்ஸ்ட்ரா டாக்ஸ்ன்றது இல்லைங்களா. அப்போ இந்த மார்கன் ஸ்டான்லின்றவங்களோட ஒரு வியூ வந்து டேட்டா கிடைச்சதுங்க, அதான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இந்தியாவோட growth இப்போ ஜிடிபி growth நம்ம வந்து கம்பேர்ட் டு எல்லா கண்ட்ரிஸை பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல growth நல்ல ஃபேஸ்ல போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். எவ்வளவு ஸ்லோ டவுன்னா 30 பேசிஸ் பாயிண்ட் ஸ்லோ டவுன் ஆகும்ன்றாங்க. ஓகேங்களா சார். 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ன்றது நமக்கு ஒரு டேட்டா நமக்கு தெரியுதுங்க, எந்த அளவுக்கு போறாங்களோ அதுல இருந்து இந்த ஒரு சேஞ்ச் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன்ன்றது. ஆனா பட் ஸ்டில் இதை நம்ம நெகட்டிவா எடுத்துக்க தேவையில்ல. கம்பேர்ட் டு குளோபலி எல்லா கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஜிடிபி growthல இருக்கிறது இந்தியா தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது இதுக்கு சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த வாலட்டிலிட்டிக்கு ஒரு எண்டே வராம தான் போயிட்டு இருக்குங்க. அதாவது ரஷ்யன் யுக்ரைன் வாருங்க, இஸ்ரேல் ஹமாஸ்துங்க, இதுதான் நம்ம ஷேர் பண்ணி இதுதான் மெயின் ரீசனுங்க. இப்போ இருக்கிற வாலட்டிலிட்டிக்கு ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ண ஃபியர் மார்க்கெட்ல கிரியேட் பண்றதுக்கு மெயின் ரீசனே இதுதான். இந்த மாதிரி டைம்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ஃபண்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு இல்லைங்களா. இந்த ரியல் டைம்ல வந்து யார் இந்த வாலட்டிலிட்டி ஹேண்டில் பண்ணி பெட்டர் பெர்ஃபார்மர், இந்த டைம்லயும் பெட்டர் பெர்ஃபார்மர் இருக்காங்க, அவங்களோட டேட்டா தான் நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லா கேட்டகரியில போய் நீங்க பார்க்கலாம். இப்போ மிட் கேப்ல பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சூப்பரா அந்த பெர்ஃபார்மன்ஸ் 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் 3 இயர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இருக்குங்க. இந்த வாலட்டிலிட்டியும் பெட்டரா ஹேண்டில் பண்றாங்க. ஃபிளெக்ஸி கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபிளெக்ஸி கேப் பார்த்தோம் இல்லைங்களா. அதுல ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் இந்த வாலட்டைல் ஃபேஸை நல்லா ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரி லார்ஜ் கேப்ல இப்ப நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் பேசுறோம் இல்லைங்களா. அப்ப இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ண முடியாம நிறைய ஆக்டிவ் ஃபண்ட் இருக்கலாம். ஆனா பெட்டரா இந்த டிசிஷன்லாம் எடுத்து ஹேண்டில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ளூ சிப் ஃபண்டுங்க. மிட் கேப்லயே இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மோத்திலால் ஒஸ்வால் மிட் கேப்புங்க. அடுத்தது லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரிக்கு வந்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப். அப்புறம் டிஎஸ்பி ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்த லார்ஜ் மிட் கேப் கேட்டகரியில. ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா பந்தன் ஸ்மால் கேப். அதுக்கு அடுத்தது லார்ஜ் மிட் கேப்ல இன்னும் 2 இருக்குங்க, பந்தன் கோர் ஈக்விட்டியும் நிப்பான் வந்து இந்தியா விஷனுங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இன்னொரு ஒரு லார்ஜ் கேப் நல்ல அந்த ஐசிஐசிஐ ப்ளூ சிப் பேசணும் இல்லைங்களா. அதுக்கு ஈக்குவலா வந்து இன்னும் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்பில டாப் 100 ஈக்விட்டி ஃபண்டுங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லார்ஜ் மிட் நல்லா ப்ளே பண்ணிருக்கு சார், லார்ஜ் கேப் நல்லா ப்ளே பண்ணிருக்கு. கரெக்ட் சார். இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்க இந்த கண்டென்ட் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் என்ன சொல்லிக்கணும்னா, இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டில் வேல்யூஷன் ஹைல தான் இருக்கு. அதிகமான பெட் எடுக்க வேணாம். ஏன்னா பெரிய கரெக்ஷன் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இப்போ பேர் ஃபேஸ்ன்ற மாதிரி, ஏன்னா நம்ம வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குங்க. இப்போ கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல வந்து அப்படியே உங்களுக்கு வந்து டைம் லைன் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நல்லது தாங்க, எல்லாருக்குமே நல்லது தான். கரெக்ட்டுங்களா. ஒரு சில டைம்ல வந்து இந்த வாரோட எஸ்கலேஷன் ஆயிட்டுங்க, ஒரு அன்சர்டனிட்டில வந்து ஃபால் ஆகுச்சுன்னா பெரிய டேமேஜ் ஆகிறது வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்க சார். அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இது ஒரு காஷன் மோட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கணும். இப்போ வந்து பெரிய மேஜர் டிசிஷன் எதுவும் எடுக்கக்கூடாது. சார் எனக்கு ஒரு டவுட் சார். எனக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஃபிளெக்ஸி இருக்கு, மல்டி இருக்கு, லார்ஜ் இருக்கு, லார்ஜ் மிட் இருக்கு, ஸ்மால் இருக்கு. இது எல்லா ஃபண்ட்லயுமே ஃபண்ட் மேனேஜர் எப்படி அலோகேட் பண்ணுவாங்க சார் ஃபண்டை? ஓகே, இது வந்து பேஸ்ட் வந்து செபியே அது வந்து கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணிட்டுங்க, என்ன ரெக்குவயர்மெண்ட்ன்றத அவங்க போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இதுவும் உங்களுக்கு ஷேர் பண்றேன், உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே புரியும் சார். ஓகே சார். ஓகே. மல்டி கேப் பாத்தீங்கன்னா 25 கம்பல்சரியா இருக்கணுங்க. லார்ஜ்ல 25, மிட்ல 25, ஸ்மால்ல 25. ஓகேங்களா சார். ஆமா, லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 80% இருக்கணுங்க லார்ஜ் கேப்ல.
ஓகே சார். ஓகே. லார்ஜ் அண்ட் மிட் கேப்ன்ற கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ்ல 35%, மிட் கேப்ல 35%, அப்ப 70 ஆயிடுது இல்லைங்களா? அப்புறம் 30 வந்து ஃபண்ட் மேனேஜரோட இதுல கன்விக்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுக்கலாம். ஓகே சார். மிட் கேப் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல 65% இருக்கணுங்க. ஓ ஓகே சார். ஓகே. ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல 65% இருக்கணுங்க. ஓகே. 65% கண்டிப்பா ஹோல்ட் பண்ணணும். ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, நல்ல ஒரு கம்பெனிஸ்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸையா பார்த்து நம்ம ஒரு இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேக்டர் இன்வெஸ்டிங் மாதிரியும் சொல்லலாம் இது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் அந்த மாதிரி ஒரு ஈக்விட்டில வந்து 65% இருக்கணும். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? வேல்யூ ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்லயும் அதே தாங்க கான்செப்ட். 65% ஈக்விட்டி கண்டிப்பா இருக்கணும். ஓகே சார். ஓகேங்களா? அதுல அவங்க வந்து வேல்யூவான கம்பெனிஸை பார்த்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அதே தான் வேல்யூவும் கான்ட்ராவும் பாத்தீங்கன்னா ஒரே கேட்டகரி கீழே தான் வருதுங்க. சப் கேட்டகரி மாதிரி வருது. ஓகே சார். அதான் 65% ஈக்விட்டில இருக்கணுங்க. அப்ப நீங்க வந்து வேல்யூன்னு நீங்க சொல்றீங்க, கான்ட்ரா சொன்னீங்கன்னா அந்த இதுவை நம்ம கம்ப்ளை பண்ற மாதிரி இருக்கணும் ஃபண்ட் மேனேஜர். கரெக்ட் சார். ஆமா. ஃபோக்கஸ்டுன்னு இருக்கிறதுல வந்து தான் ஒரு சிலர் இப்போ ஏஎம்சி வந்து செபியோட இதுல மானிட்டரிங்ல வந்துட்டு ஃபைன் கட்டினாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அப்படியா? ஃபோக்கஸ்டு என்னங்க எடல்வேஸ் இல்ல எடல்வேஸ் அப்படியான்னு கேட்டேன் சார். ஆமாங்க, ஆமா ஆமா. என்னன்னா இப்போ ஃபோக்கஸ் ஃபண்டுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாவே அந்த ஃபோக்கஸ்டா இருக்கணும்ன்றத கான்செப்ட்டுங்க. 65% ஈக்விட்டில கம்ப்ளீட்டா இருக்கணும். 30 ஸ்டாக்ஸ் அவங்க எக்ஸீட் பண்ணக்கூடாதுங்க. மேக்ஸிமம் 30 தான். அதுல ஸ்மால் மிட் எல்ல வேணாலும் எது வச்சுக்கலாம். வேணா இருக்கலாங்க. ஃபோக்கஸ் ஆக்சுவலா கைண்ட் ஆஃப் ஃபிளெக்ஸி கேப் தான். ஆனா கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டட் மோடு. கரெக்ட் சார். 30 ஸ்டாக்ஸ் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆமா. யார் யார் சார் ஃபைன் கட்டினா? நம்மளுங்க யாராவது இருக்காங்களா? இல்ல இல்லைங்க. அதுதான் எடல்வேஸ் தான் இதெல்லாம் நார்மல் தானேங்க. அது கம்ப்ளைண்ட் ஆக்சுவலா பண்ணணும். அப்ப நம்ம இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட மந்த்லி ஃபேக்ட் ஷீட்டை பார்த்தாலும் நமக்கு ஒரு இது வருங்க. பட் ஸ்டில் நம்ம இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ரெகுலேட்டர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா சார். அத்தாரிசேஷன் கரெக்டா இருக்காங்க. ரைட்டுங்களா சார்? அதே தான் செக்டரல் திமேட்டிக்ன்றதும் பாத்தீங்கன்னாலும் அந்த பர்டிகுலர் செக்டர் பர்டிகுலர் தீம் அவங்க சொல்றாங்கன்னா அந்த 80% அதுல இருக்கணுங்க. ஓகே சார். ஓகே. இப்போ இஎல்எஸ்எஸ் வந்து அது டாக்ஸ் பேஸ்ட் பண்ணி தான் 3 இயர் லாக்இனோட வரும். அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 80% வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி இதுல இருக்கணும்ன்றது தான் கான்செப்ட். ஓகே சார். ஓகே. ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே சார். ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கு சார். லாங் டர்ம்ல நல்ல இல்லைங்க, அதனால தானங்க அந்த ஃபேமஸே மிராய் அசெட் இருக்கிறதுலயே நீங்க வந்து ஒரு லாங் ஹிஸ்டரியில வந்து நல்ல சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நீங்க ஃபண்ட் பாத்தீங்கன்னா இது மிராய் அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப்னு வச்சிருந்தாங்க. லார்ஜ் மெயின்டைன் மாத்துனாங்க. அது கூட நீங்க எனக்கு ஹெட்ஸ் அப் கொடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா ஆமா. ஓகேங்களா சார்? ஸோ அது ஒன்று நம்ம உடனே நம்ம வந்து அது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு ஈக்குவலாக நான் இன்னொரு ஃபண்டு சொல்லுவேன், நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு. அதான் முன்னாடி வந்து ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்டுன்னு இருந்தது இல்லைங்களா? ஆமா சார். அது வந்து பியூரா மிட் கேப்புங்க. கரெக்ட் சார். ஓகேங்களா? அப்போ மிட் கேப் கொடுத்துருக்குது. அந்த மிட் கேப் ஓரியன்டா வந்த இந்த மிராய் அசெட் நல்லா கொடுத்துருக்கு. ஓகே சார். கரெக்ட். ஓகேங்களா? ஆனா வந்து இது வந்து சைக்கிள்ங்க, ட்ரெண்ட். நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இது வந்து 10 இயர்ஸ் டேட்டா இல்லைங்களா? ஆமா சார். அதுக்கு அடுத்த 10 இயர்ஸ் டேட்டால வந்து ஸ்மால் கேப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்னா நீ வந்து நம்ம எந்த ஒரு போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு டைவர்சிஃபைடா போர்ட்ஃபோலியோ வச்சுட்டுங்க. ஓகே சார். எதுல நீங்க வந்து மானிட்டர் பண்ணி அண்டர் பர்ஃபார்மிங் இல்லாம நீங்க வந்து கரெக்டா நீங்க அந்த ஒரு 2-3 இயர்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து அந்த போர்ட்ஃபோலியோல ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்பா இருக்கும், இந்த மிட் கேப் ஃபண்டை கூட உங்களோட போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் வந்து பீட் பண்ணிடுங்கன்றேன் நான். புரியுது சார். புரியுது. அப்போ டிப்ல இருக்கும்போது எல்லாரும் வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அட்லீஸ்ட் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாம்ல. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? அப்போ இல்ல உங்ககிட்ட இருக்குது, அப்போ ஒரு 1000-2000 நீங்க ஆட் பண்றீங்க. இப்போ இந்த வாலெட்ல பாருங்க, ஒரு 2-3 டேஸ் மேல அப்ல இருக்கு. அப்போ அப்ல இருக்கும்போது சைலண்டா இருக்குங்க. இதுல டவுன்ல பாக்குறீங்க. அப்போ உங்க போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு சிலர் இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, கொஞ்சம் நெகட்டிவ் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் வரல, கரெக்ட்டுங்களா? நீங்க இந்த இயர்ல தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் ஸ்டில் சொல்றேன், ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்களா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த டவுன், அந்த என்ஐவில டவுன் ஆகிறத நம்ம பார்க்கும்போது, இல்ல அவங்க போர்ட்ஃபோலியோல பார்க்கும்போது ஒன் டே லாஸ் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது தெரியும் இல்லைங்களா, லாஸ் ஆகுது கண்டினியூஸா. முன்னாடி நம்ம பார்த்த வேல்யூட இப்ப கம்மியா இருக்கு. அப்போ அதுல வந்து நமக்கு தெரியும், நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டு வரோம். நம்ம போர்ட்ஃபோலியோல இந்த ஃபண்ட்லாம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு நீங்க டிப் ஆகும்போது நீங்க கையில சும்மா இருக்குது, ஒரு எக்ஸஸா இருக்குது, இது வந்து எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்குன்னா அந்த பணத்தை கொஞ்சம் நம்ம இதுல போடலாம் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஆக்சுவலா போர்ட்ஃபோலியோல ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸா இருக்குங்க ஓவராலா. புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன இதுல சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாங்க வச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம், நிப்பான் கொடுத்துருக்கான், அவன் வந்து மிட் கேப்ல நல்ல ரிட்டர்ன்ஸ். நீங்க 10 இயர்ஸ் டேட்டால எடுத்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் நல்லா கொடுத்தது பாத்தீங்கன்னாலும் மிட் கேப் தான்.
ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல இந்த மிராய் அசெட் ஃபேமஸ் ஆனது, அதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. நீங்க ஒரு பீரியட் 5 இயர்ஸ் டைம் 7 இயர்ஸ் டைம் நீங்க திரும்ப அந்த ஒரு டிஃபரெண்ட் டென்யூர்ல நம்ம பார்க்கும்போது ஒரு சில பீரியட்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் நல்லா கொடுத்துரு. அதுல குவான்ட் ஸ்மால் கேப் லீடர், நிப்பான் இந்தியா நிப்பானோட ஸ்மால் கேப் லீடர், டாடா ஸ்மால் கேப்பும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். கரெக்ட்டுங்களா. ஓகே. அப்போ நீங்க வந்து ஏதோ ஒண்ணுத்த வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிட் கேப்னு நம்ம சூஸ் பண்ணிட்டுங்க. நம்ம ஏன்னா நமக்கு தெரியுது ஹிஸ்டாரிக்கலா இதான் சொல்லியிருக்குன்னு நம்ம அதை சூஸ் பண்ணிட்டுங்க. அதுக்கு அடுத்த 5-7 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்னா நம்ம வந்து நம்ம மைண்டு அந்த டைம் போனது வராது இல்லைங்களா. கரெக்ட் சார். உண்மைதான். அதனால நம்ம வந்து ஆக்குபைடா வச்சுக்கணும். அதுக்கு பெஸ்ட் வந்து இன்னொன்னு வந்து ஃபிளெக்ஸி கேப் கேட்டகரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. கரெக்ட். ஓகேங்களா. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்க ஒரே ஒரு ஃபிளெக்ஸி கேப் வைக்க போறீங்க. அதை வந்து ஒரே ஒரு கம்பெனில வச்சு அந்த கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மல்டிபிள் ஏஎம்சில அவன் கன்சிஸ்டண்டா எவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது நமக்கு தெரியறதுனால ஒரு ஃபிளெக்ஸி கேப், ஒரு லார்ஜ் அண்ட் மிட், ஒரு மிட், ஒரு ஸ்மால், அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டுங்க. எல்லாத்துலயும் அந்த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் அப்படி ஏஎம்சி வைஸா உங்களுக்கு டிவைட் ஆயிடுது இல்லைங்களா. கரெக்ட் சார். ஆமா. பிளஸ் ஒரு ஹைபிரிட் ஸ்கீம், பிளஸ் ஒரு டெட் ஸ்கீம். கரெக்ட் சார். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்கீம் தான் வரும். ஆமா. ஆமா சார். கரெக்ட்டுங்களா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. அதுல நாஸ்டாக் 100, அப்புறம் அந்த மாதிரி இல்ல S&P 500, மோத்திலாலா சொல்லி S&P 500 இருக்குங்க. நாஸ்டாக் 100 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மோத்திலால இருக்கு, ஐசிஐசிலையும் இருக்குங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வேணும்ன்றவங்க மட்டும் எடுத்துக்கலாங்க. அது கூட பாத்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு 10%க்கு மேல எக்ஸீட் பண்ண வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் சொல்றேன். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். அதுலேயும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.